எல்லாருமே வந்து கொஞ்சம் பெரிய லெவல் வர வரைக்கும் அண்ணே அண்ணே நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரோம்பாங்க. நல்லா வரலாம் நீங்களாம் ஏன் இப்படிலாம் வரதில்லை அடிக்கடி அப்படின்னு நான் அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பார்ப்பேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 மூலமா மக்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் ராஜு. பிக் பாஸ் 5ல டைட்டில் வின்னரும் ஆனாரு. அதை தொடர்ந்து பன் பட்டர் ஜாம் அப்படிங்கிற படம் மூலமா ஹீரோவா தமிழ் சினிமால களம் இறங்கியிருக்காரு. இந்த படத்தோட சக்சஸ் மீட் சமீபத்தில் நடந்துச்சு. அந்த சக்சஸ் மீட்ல கலந்துகிட்ட ஈரோடு மகேஷ் பேசின சில விஷயம் இப்போ சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸை கொஞ்சம் அப்செட் ஆக்கி இருக்கு. அந்த சக்சஸ் மீட்ல ஈரோடு மகேஷ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எல்லாரும் வளர்ற வரைக்கும் நம்மள அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் ப்ரோன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம கிட்டேயே வந்து நீங்களா நல்லா வரணும்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அப்படியே பிளாஷ்பேக்கை நினைச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈரோடு மகேஷ் சிவகார்த்திகேயனை தான் சொல்றாரு. அவர் சிவகார்த்திகேயன் பேசுற மாதிரியே பாடி லாங்குவேஜ்ல பேசுறாரு. ஈரோடு மகேஷ் சிவகார்த்திகேயனோட பேரை சொல்லாம இப்படி மறைமுகமா அவரை தாக்கி பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு வராங்க. இன்னும் சிலர் ஈரோடு மகேஷ் சிவகார்த்திகேயனை சொல்லியிருக்க மாட்டாரு, அவர் கவினை தான் சொல்லியிருக்காரு, கவின் தான் இப்ப வளர்ந்துட்டு வராருன்னு இப்படி சிவகார்த்திகேயன் மற்றும் கவினோட பேரை சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஈரோடு மகேஷ் இதுக்கு சரியான விளக்கம் கொடுக்கறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்க இருக்கிறவங்களோட சூழல் மனநிலை எல்லாமே நல்லா தெரிஞ்ச நான் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ராஜுவோட வெற்றி வந்து என்னோட வெற்றி மாதிரி. ஏன் அப்படின்னா ஒரு 15 வருஷமாக 10 வருஷம் மேலே தம்பி தெரியும். எல்லாருமே வந்து கொஞ்சம் பெரிய லெவல் வர வரைக்கும் அண்ணே அண்ணே நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரோம்பாங்க. அதுக்கப்புறம் என்ன எப்படி போகுதும்மா நம்மகிட்டயே நல்லா போகுதுங்க, நல்லா வரலாம் நீங்களாம் ஏன் இப்படிலாம் வரதில்லை அடிக்கடி அப்படின்னு நான் அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பார்ப்பேன். சரி நான் அமைதியாக இருந்துப்பேன் எப்பயுமே, அதான் நல்லதுன்னு நினைப்பேன் நான் எப்பயுமே. அப்படியே ஓட்டி பார்ப்பேன். சரி ஓகே தம்பி நல்லா வரட்டும், அவங்க உழைப்பு அவங்க வராங்க, அவங்க வாயை அவங்க பேசுகிறாங்க, நம்ம எதுக்குமே கொந்தளிச்சிடக்கூடாது, அமைதியாக இருக்கணும்னு நினைப்பேன். வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடமே எல்லா சூழ்நிலையிலும் மனநிலையை சமநிலையாக வச்சுக்கிட்டோனோ டென்ஷனே கிடையாது. ஏன்னா இது ஒன்று தான் நான் எப்பயுமே நம்புகிறேன். ஆனால் எப்பயுமே தான் பண்ணுற எல்லா புதிய விஷயத்தையுமே அப்டேட் பண்ணுற ஒரு அன்பு தம்பி வந்து ராஜு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டீசராக ஒன்று, பாட்டாக, லிரிக்கல் வீடியோவாக வந்துடும், எல்லாமே அனுப்புவார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு இங்கே பிக் பாஸில் வந்து எல்லாருமே அண்ணாச்சிலாம் சொன்னார், அந்த சர்க்காஸ்டிக்காக ஒரு ஸ்டைல் இருக்கும் ராஜுட்ட காமெடி பண்ணுறதுல. ரொம்ப அது அப்படியே ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் கூட இப்படி ராஜுவோட கேரக்டர் என்னன்னு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடுறேன், பக்கத்தில் அணுகுண்டே அடித்தாலும் திரும்பி என்ன சத்தம்பான், அதுதான் ரியல் கேரக்டரே. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து தம்பியை பற்றி இவ்வளோ எல்லாரும் புகழ்கிறப்ப அங்கே விஜயாதராஜன் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் சார் ஒரு நல்ல படத்தில் தம்பியை இவ்வளோ நல்லா காமிச்சதுக்கு என்ன ஒரு சகோதரனாக உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஆமாம், நிவாஸ் கே பிரசன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மியூசிக் டைரக்டர். வெரி சிம்பிள் அண்ட் ஹம்பிள் பர்சனு. சரண்யா மேமும் சார்லி சாரு, நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இவங்க இந்த படத்தில் உங்களோட ஸ்கோர் என்னன்னு பார்க்குறதுக்கு. ஏன்னா எல்லாரும் நடிக்கிறப்பையும் அவங்க பேர் வந்துக்கிட்டே இருக்கும். சார்லி சார் நடிக்கிறாரு, சரண்யா மேம் நடிக்கிறாங்க, அந்த மாதிரி பேர் வந்துகிட்டே இருக்கும். இவங்க 2 பேர் நடிக்கிறப்ப மட்டும் பேர் வராது, அந்த கேரக்டர் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ சின்ன காமிச்ச அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா சிகரெட் குடிச்சிட்டு அம்மாவும் பையனும் பேசுகிறப்ப திரும்பி ஒரு லுக் விட்டுருப்பார், அதுலேயே முடிஞ்சு போச்சு, என்ன அதெல்லாம் வாழ்க்கைங்கிற மாதிரி. அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் அந்த அது 2 ஹீரோயின்ஸ். வாழ்த்துக்கள். டிஓபி சாருக்கு வாழ்த்துக்கள். பப்பு அப்படி ஒரு எனர்ஜியான பையன், சரியான இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பொதுவாகவே இந்த லவ் இந்த சப்ஜெக்ட்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா லவ் பண்ணாதவங்க தான் உலகத்திலே 2 லெட்டர் ரொம்ப அதிகமாக போய் சொல்கிற லெட்டர்னு, லவ் லெட்டரும் லீவ் லெட்டரும்பாங்க. அதில் தான் எல்லாமே சொல்லுவாங்க. ஆமாம், சிரிச்சு ஒரு 4 பேருக்கு நன்றி. பரவாயில்ல, அதெல்லாம் எங்கள் டீம்னால அப்படி சிரிச்சு நாங்களே என்கரேஜ் பண்ணிக்குவோம். உங்களை பற்றி தெரியும், கேமரா ஆன் பண்ணிட்டு அப்படியே அமைதியாகிடுவீங்க, அதுவும் பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு 4 பேர் அப்படி சிரிச்சிங்கன்னா அதுக்காக தான். 2 லெட்டர், நீ இல்லைன்னா நான் இல்லை, நீ இல்லைன்னா நான் இல்லைம்மா, நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணுமா, இவ்வளோதான் லைஃபே. ஒன்றா நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், இந்த 2 கேப்புக்குள்ளே வாழ்க்கை அடங்கி போயிடும். அதை வந்து அழகாக ஃப்ரேமில் பார்க்குறப்ப காமிச்ச கொஞ்ச நேரத்தில் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், அவ்வளோ தூரம் நான் சிரித்தேன். அது சரண்யா மேம் வந்து அந்த 2 பேருக்குள்ளே நேற்று நான் படம் பார்க்கல, நான் எதாச்சும் சொல்கிறேன், ஃப்ரெண்டு 2 பேருக்குள்ளே ஒரு மியூசிக்னு ஒரு மியூசியம் மேலே ஆசை வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறப்பெல்லாம் எனக்கு வந்து அவ்வளோதான், இதுதான் வேணும். ஆர்கானிக்காக ஒரு சிரிப்பு வருதுன்னா அது படத்தோட வெற்றின்னு அர்த்தம். பன் பட்டர் ஜாம் எனக்கு தெரிஞ்ச ஹைவேல ஸ்டால் முன்னாடி விற்கிற ஆள் மாதிரியே நிற்கிறேன் நான். இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக யோசிச்சு நான் பார்த்தே கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தம்பி. ஏன்னா ஒல்லி பெல்லின்னு ஒரு ஷோவில்
நான் ஆங்கர் பண்ணப்ப நெல்சன் திலீப் குமார் அந்த ஷோட டைரக்டர், அப்போ வந்து அசோசியேட் கூட இருந்தீங்க, டீமில் இருந்தீங்க, ரைட்டராக இருந்தார் தம்பி. அருமையான ரைட்டிங் சென்ஸ். ராஜு வந்து ஒரு பெரிய ஹீரோ மட்டும் கிடையாது, அதுக்கான தகுதி மட்டும் அவருக்கு இல்லை, மிகப்பெரிய இயக்குனராக வரதுக்கான தகுதியுமே ராஜுட்ட இருக்கு. ஆனால் அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பான், என்ன பண்ணன்னு தெரியலையானே இருப்பான். இனிமேல் நடிக்க மட்டும் செய் தம்பி, இந்த டைரக்டர் மாதிரி நல்ல டைரக்டர் இருப்பாங்க, நல்லா கொண்டு வருவாங்க. ஆமாம், கோகுல் சார் சொன்னார் அவ்வளோ அழகா, சார் இதற்கு தான் நான் ஆசைப்பட்டேன், பாலகுமாராவுக்கு பெரிய ஃபேன் சார், நான் சீன் பை சீனாக ஒரு வார்த்தையாக சொல்லுவேன் சார். அதை அவ்வளோ அழகாக அவங்கள பற்றி சொன்னார். எல்லாரும் பாராட்டுறப்ப உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அதற்கு இணையாக சந்தோஷப்படுற ஒரு ஆன்மா இங்கே நான் நிற்கிறேன். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தியேட்டரில் பார்த்துட்டு உங்களை கொண்டாடுறதுக்கு கோடி பேரில் ஒருத்தனை நானும் காத்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். மிக்க நன்றி. எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் பேனா நல்லபடியாக எழுதிட்டு நல்லா இருப்பி ஆண்டவா. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றிகள். கேஷுவலாக நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தபடியாக இவர்